Hey everybody, welcome back. இந்த வீடியோல நம்ம ரிக்ரெஷன்னா என்ன, கிளாசிஃபிகேஷன்னா என்ன, கிளஸ்டரிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஏற்கனவே நம்ம சூப்பர்வைஸ்ட்னா என்ன, அன்சூப்பர்வைஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப சூப்பர்வைஸ்ட்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ரெண்டு டாஸ்க் நம்ம பண்ணலாம். ஐதர் ரிக்ரெஷன் ஆர் கிளாசிஃபிகேஷன் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ரிக்ரெஷன்னா என்ன? இப்ப நம்ம சும்மா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ ரிக்ரெஷன் நான் சொல்லும்போது நம்ம நியூமெரிக்கல் வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்றது தான் ரிக்ரெஷன் சொன்னேன். ஸோ பேசிக்கலா இன்னும் 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 இன் டெப்தா நம்ம சொல்லணும் அப்படின்னா ரிக்ரெஷன்ன்றது இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு வேரியபிள்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு டேட்டா இருக்கு, ஒரு டேட்டா செட் நீங்க வச்சிருக்கீங்க. இதுல வந்து நிறைய இன்புட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அப்புறம் நீங்க எந்த வேரியபிள ப்ரெடிக்ட் பண்ணணுமோ அந்த வேரியபிள் இருக்கும். ஸோ அதுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு இன்புட் ஃபீச்சருக்கும் ஒரு அவுட்புட் ஃபீச்சருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்றதுக்கு நமக்கு ரிக்ரெஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் அது மட்டும் இல்ல, ஒரு கண்டினியூஸ் வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணுவோம், நியூமெரிக்கல் வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிக்ரெஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன சேல்ஸ், எவ்வளவு சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ப அது அது வந்து ரிக்ரெஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் அதை பண்ணலாம். ஓகே, ஸோ ரிக்ரெஷன்ன்றது சூப்பர்வைஸ்ட்ல இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சூப்பர்வைஸ்ட். ஆல்ரைட், ஸோ இப்போ சூப்பர்வைஸ்டர்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க டேட்டா எப்படி கொடுப்பீங்க? இன்புட் டேட்டா பிளஸ் அவுட்புட் டேட்டா இல்லையா? ஃபார் எவ்ரி இன்புட் தேர் இஸ் கோயிங் டு பி சம் அவுட்புட். ஸோ மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி, சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்புறம் அதை ப்ரெடிக்ட் பண்ண யூஸ் பண்றது தான் வந்து சூப்பர்வைஸ்டு டெக்னிக்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ரிக்ரெஷன் சொல்லும் போது ஒரு இன்புட் ஃபீச்சருக்கும் அவுட்புட் ஃபீச்சருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க என்ன இன்புட் கொடுத்தாலும் அந்த அல்காரிதமால அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏற்கனவே அந்த டேட்டாவை அதை படிச்சு ஏற்கனவே அந்த டேட்டாவை அதை லேர்ன் பண்ணிடுச்சு. ஸோ அந்த இன்புட் ஃபீச்சருக்கும் அவுட்புட் ஃபீச்சருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சுன்னா நீங்க வந்து அந்த மாடலை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிக்ரெஷன் சொல்லும்போது இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபீச்சர். நீங்க இன்புட் ஃபீச்சரை வந்து இண்டிபெண்ட் ஃபீச்சர்னு சொல்லுவோம், அதே மாதிரி அவுட்புட் ஃபீச்சரை டிபெண்ட் ஃபீச்சர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அந்த நாலேஜை வச்சு அதால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, நீங்க கொடுக்குற என்ன இன்புட்டுக்கா இருந்தாலும் அதால அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ரெக்ரெஷன் அனாலிசிஸ்னு சொல்றோம். ஆர் இது இட் கம்ஸ் அண்டர் சூப்பர்வைஸ்ட் பிகாஸ் நீங்க இங்க கொடுக்குற டேட்டா வந்து இன்புட் பிளஸ் அவுட்புட் டேட்டாவா இருக்கும். ஓகே, அதுதான் வந்து நான் லேபிள்டு டேட்டான்னு சொல்லுவேன். ஸோ ஏற்கனவே நான் லேபிள் டேட்டானா என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நீங்க லேபிள் டேட்டா வச்சு இந்த மாடல்ஸ், இந்த அல்காரிதம்ஸ் ட்ரெயின் பண்ணி நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ எந்த மாதிரி கண்டினியூஸ் டேட்டா ப்ரெடிக்ட் பண்ணனாலும் நீங்க வந்து ரிக்ரெஷன் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏஜ் ப்ரெடிக்ட் பண்ணணும், சேலரி ப்ரெடிக்ட் பண்ணணும், இல்ல டெம்பரேச்சர் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நீங்க வந்து ரிக்ரெஷன் மாடல்ஸ் ரிக்ரெஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய நிறைய ரிக்ரெஷன் அல்காரிதம்ஸ் இருக்கு, லைக் லீனியர் ரிக்ரெஷன், டிசிஷன் ட்ரீ ரிக்ரெஷன் மாடல், ரேண்டம் ஃபாரஸ்ட் ரிக்ரெசர், இந்த மாதிரி நிறைய ரிக்ரெஷன் மாடல்ஸ் இருக்கு. நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம ஒரு ஒரு மாடலை பத்தியும் நம்ம படிப்போம். ஆல்ரைட், ஸோ இப்போ ரிக்ரெஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன். நான் கிளாசிபிகேஷனும் வந்து சூப்பர்வைஸ்ல தான் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப கிளாசிபிகேஷன்னா என்னது? அங்கே நீங்க ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க, பட் அங்க நீங்க ப்ரெடிக்ட் பண்ற வேல்யூ வந்து நியூமெரிக்கல் வேல்யூவா இருக்காது. ஒன்னு டிஸ்கிரீட் வேல்யூவா இருக்கும், இல்ல லேபிள்ஸ் கிளாஸஸ் ஆர் கேட்டகரிக்கல் டேட்டாவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு வந்து டிசீஸ் வருமா வராதா, ஸோ எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா இப்ப நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ஸை வந்து பேஸ் பண்ணி அவங்க என்ன கிரேடு வாங்குவாங்க, ஏ கிரேடா, பி கிரேடா, சி கிரேடா, இந்த மாதிரி நீங்க லேபிள்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இதுவும் சூப்பர்வைஸ்ட்ல தான் வந்து இட் ஆல்சோ பிலாங்ஸ் டு சூப்பர்வைஸ்ட் பிகாஸ் இங்கேயும் நீங்க கொடுக்குற டேட்டா வந்து இன்புட் டேட்டா அண்ட் அவுட்புட் டேட்டாவா இருக்கும். ஸோ ஃபார் எவ்ரி இன்புட் தேர் இஸ் கோயிங் டு பி அவுட்புட் இன் யோர் டேட்டா. ஸோ இங்கேயும் நீங்க லேபிள்டு டேட்டா தான்
யூஸ் பண்றீங்க இந்த மாடல்ஸை ட்ரெயின் பண்றதுக்கு. ஸோ கிளாசிஃபிகேஷனுக்குன்னு சில அல்காரிதம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ அதுல பேரு ரிக்ரெஷன் இருந்தா கூட இட் இஸ் ஆக்சுவலி யூஸ்ட் ஃபார் ப்ரிடிக்டிங் லேபிள்ஸ். ஆல்ரைட். ஸோ அதுவும் வந்து கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். அந்த மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் இருக்கு. ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து நீங்க ரிக்ரெஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாசிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் டெசிஷன் ட்ரீயும் அப்படிதான். ஸோ எஸ்விஎம் இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாசிஃபிகேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கிளாசிஃபிகேஷன் சொல்லும்போது அதுவும் சூப்பர்வைஸ்ட்ல தான் வருது. ஏன்னா நீங்க வந்து லேபிள்டு டேட்டா தான் இங்கேயும் யூஸ் பண்றீங்க. பட் இங்க வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ண போறது ஒரு டிஸ்கிரீட் வேல்யூவா இருக்கும், இல்ல ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூவா இருக்கும். ஓகே. அதே ரிக்ரெஷன் சொல்லும்போது அங்க நீங்க ப்ரெடிக்ட் பண்ண போறது ஒரு கண்டினியூஸ் டேட்டா தான், கண்டினியூஸ் வேல்யூ தான். ஓகே. இப்படிதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே வந்து சூப்பர்வைஸ்ல தான் வரும். ஆல்ரைட். பட் இப்ப கிளஸ்டரிங்னு நீங்க பார்க்கும்போது இது வந்து அன்சூப்பர்வைஸ்டுக்கு தான் வரும். ஓகே. இது இட் பிலாங்ஸ் டு அன்சூப்பர்வைஸ்டு டெக்னிக். ஆல்ரைட். இப்ப அன்சூப்பர்வைஸ்டு அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து கிளஸ்டரிங்ன்ற டாஸ்கா பண்ணலாம். கிளஸ்டரிங்னா என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளஸ்டர்னா என்னது? கிளஸ்டர்ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் குரூப்ஸ் இல்லையா, செக்மெண்ட் ஆர் செக்மெண்டேஷன். லைக் நீங்க வந்து இருக்கிற டேட்டால வந்து குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணணும், லைக் சிமிலாரிட்டிஸ் பேஸ் பண்ணி நீங்க வந்து குரூப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க சில அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணலாம். அதான் கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் சொல்றோம். இப்போ நிறைய கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து அன்சூப்பர்வைஸ்டு கீழே தான் வரும். ஏன்னா இங்க நீங்க அன்லேபிள்டு டேட்டா கொடுக்க போறீங்க இல்லையா. ஸோ இங்க வந்து நீங்க அவுட்புட்னு எதையுமே டிஃபைன் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் டேட்டாவை கொடுப்பீங்க. இந்த மாடல்ஸ்லாம், இந்த அன்சூப்பர்வைஸ்டு மாடல்ஸ்லாம் அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அதுல இருக்கிற ஹிடன் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த நாலேஜை வச்சு நீங்க இந்த மாடல்லாம் யூஸ் பண்ணி கிளஸ்டரிங் டாஸ்கோ இல்ல டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனோ இல்ல அவுட்லயர் டிடெக்ஷனோ இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ கிளஸ்டரிங் வந்து குரூப்பிங் த டேட்டா பாயிண்ட்ஸ் இன் ஒன் லைன்ல நான் சொல்லணும்னா ஜஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸை குரூப் பண்றது தான் வந்து கிளஸ்டரிங்னு சொல்லுவோம். ஆல்ரைட். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாஸ்க் நம்ம பண்ணலாம் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி. பட் இதெல்லாமே வந்து பேசிக் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஆல்ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் டீட்டெயில்டா நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ரிக்ரெஷனா, கிளாசிஃபிகேஷனா, கிளஸ்டரிங்கா இதெல்லாம் நீங்க டிசைட் பண்றது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிசினஸ் ப்ராப்ளம் பொறுத்து தான் நீங்க வந்து எந்த அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க. ஆல்ரைட். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒவ்வொரு டாஸ்கை பத்தியும், லைக் ஒரு அல்காரிதம் பத்தியும் நம்ம டீட்டெயில்டா படிக்கலாம். தேங்க்யூ.